ஹாய் கைஸ், நம்ம சேனலில் வந்துட்டு கங்குவா படத்துக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அந்த வீடியோக்கு வந்துட்டு படம் வந்து அண்டர் ரேட்டட்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் கமெண்ட்ஸில் வந்துட்டு எல்லோரும் ரெட்ரோ படத்துக்கு வந்துட்டு ரிவ்யூ பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் எடுத்த படம். இதில் சூர்யா, பூஜா ஹெக்டே, அப்புறம் கேரளா மலையாள ஆக்டர் வந்துட்டு ஜோஜோலாம் இருக்கார், நாசர் இருக்கார், சுவாசிகா கூட இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்துட்டு இப்போ கங்குவா மாதிரி இது அண்டர் ரேட்டடா அப்படின்னு கேட்டால், கங்குவா மாதிரி இது அண்டர் ரேட்டடும் கிடையாது, இது ஓவர் ரேட்டடும் கிடையாது. ஏன்னா ஜிகர்தண்டா XXXக்கு முன்னாடி இந்த படம் ஒரு வேளை வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கும். கண்ணாடி பூவே பாட்டு சந்தோஷ் நாராயணனும் அதில் வந்துட்டு இவர் சூர்யா டான்ஸ் ஸ்டெப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசம்பிளன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த 7ஆம் அறிவில் இருந்து எடுத்திருப்பு அதில் ஒரு ஸ்டெப் ஆடிருப்பார். இப்படி நிறைய வந்துட்டு சூர்யா ஃபேன்ஸ்க்காகவே நிறைய மெனக்கெட்டு இந்த படத்துலலாம் இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி கதையாக பார்த்தோம்னா வந்துட்டு அந்த இவரோட பேக்லாக் ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஊரில் நடக்கிற ஜெயராம் கூட ஒரு அசிஸ்டண்ட்டாக போவார்ல, அப்போ அந்த ஊரில் நடக்கிற ஒரு ஸ்டோரி எல்லாமே வந்துட்டு இவரோட பேக்லாகில் நடக்கும்போது அது வரைக்கும் கதை நல்லா தான் போய்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அங்கே அந்த ஃப்ளாஷ்பேக் போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது வந்துட்டு அப்படியே எக்ஸாக்டாக எனக்கு என்னமோ XX எடுத்து கொண்டு வந்து திணிச்சிட்டாரோ அப்படின்னு தோணுச்சு. கார்த்திக் சுப்ராஜ் வந்துட்டு வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். பட் சூர்யாவோட ஆக்டிங் இருக்குல்ல, அவர் கஷ்டப்பட்டு சிரிக்கிற சீனு, சின்ன வயசுலேருந்தே எதுக்குமே சிரிக்காதது, அவருக்கும் பூஜா ஹெக்டேக்கும் நடுவில் இருக்கிற அந்த காதல், இதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு மனுஷன் இத்தனை நாளாக நம்ம வந்து சிரித்து தான் பார்த்துருக்கோம் சூர்யாவை. சிரிக்காத ஒரு சூர்யாவை அவர் எப்படி வந்துட்டு இமேஜின் பண்ணார்னே தெரில. அதுக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜுக்கு தான் வந்துட்டு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தை கதையாக பார்க்கும்போது சேம் கதை தான். பட் ஆனால் சேம் கதைன்னு எதை சொல்கிறேன்னா, பிளாட் வந்து சேம். ஒரு ஊரில் இருக்கிற சில அவங்க மக்களை வந்துட்டு ஒரு பெரிய ஆள்ற அடிமைப்படுத்தி வச்சுருக்க ஒரு குரூப்லேருந்து காப்பாற்றுறது தான் கதை. கதை சேம் தான். XX கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி இருக்குது. ஸ்க்ரீன் பிளே கார்த்திக் சுப்ராஜ் ஸ்லோவாக தான் இருக்கும். இதுவுமே அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் சூர்யா வைஸ் பார்த்தோன்னா இது நல்ல படம் தான். அவரோட லக்கா என்னன்னு தெரியல. எனக்கு தானாக சேர்ந்த கூட்டம் கூட ரொம்பவே பிடிச்ச படம். பட் ஆனால் அது நிறையவே அதுக்கு அடித்தாங்க. அஞ்சான் யோசிச்சு பாருங்களேன், அதுவுமே நல்ல படம் தான். ஆனால் ஏன் இவங்க யாருக்குமே அது பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. இது மாதிரி வேறு ஏதாச்சும் சூர்யாவோட படம் நீங்கள் அண்டர் ரேட்டட்னு நினைக்கிறீங்க, இல்லை ஓவர் ரேட்டடும் இல்லை அண்டர் ரேட்டடும் இல்லை, பட் ஆனால் நல்லா தான் பாக்ஸ் ஆஃபீஸில் ஓடிட்டுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.